பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப ராஜி மீனாவோட சேர்ந்து சென்னைக்கு போற மாதிரி ஆகிட்டு இருக்கு. எதுக்கு மீனாவும் ராஜி மட்டும் போகணும், நீயும் சென்னையெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னல, நீனும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பாண்டியன் நம்ம கோமதியும் சென்னைக்கு போக சொல்றாப்ல. 2 பேரையும் சேர்த்து. இல்ல இல்ல நான் போயிட்டா இந்த வீட்டுல வேலைலாம் அப்படியே கிடக்கும், நான்லாம் போகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் இப்ப வீட்டுக்கு வராங்க. மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அத்தை அதாவது கோமதியை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட வர்றதுக்கு ஒத்துக்க வச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல இப்ப மீனா, கோமதி, ராஜி இவங்க 3 பேரும் சென்னைக்கு போயறது உறுதியாயிருக்கு. இங்க நம்ம மீனாவோட அம்மா போன் பண்ணி, நீ சென்னைக்கு போனா எங்க தங்க போறீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கேட்கும்போது, ஹோட்டல்ல தான் தங்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க 3 பொம்பளைங்க இருக்கீங்க, ஹோட்டல்ல தங்குறதெல்லாம் வந்து தப்பாயிடும், பேசாம மாமா வீட்டுல தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதாவது அவங்க மாமா வீடு அப்படின்னு சொல்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து இன்னொரு சீரியலோட ஒரு மெகா சங்கமம் நடக்க போகுது. சோ அதை தான் வந்து இப்பொழுதைக்கு சொல்றாங்க. அழகு அழகு சீரியல் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த சீரியலோட அடுத்த வாரம் மெகா சங்கமம் நடக்க போகுது பாண்டியன் ஸ்டோரு. அதற்கான ஆரம்பம் இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே சென்னைக்கு போறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ராஜி தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நேரா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோமதி அத்தை கிட்ட சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு தான், அதாவது சக்திவேல் வீட்டுக்கு தான் நம்ம ராஜி போறாங்க. அங்க போய் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ன உடனே அவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி, எக்ஸாம்லாம் பார்த்து எழுதுமா, எழுதுனதுக்கு அப்புறம் எழுதிருக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.